திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இருந்து அப்ப தம்பி அண்ணாமலைக்கு பின்னாடி போறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து போச்சு? ஒருவேளை அவரை மாத்தினா என்ன ஆகும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டு வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாருமே தாவக ஆளுங்கட்சிக்கு போயாச்சு. இப்போ இதுல பெருந்துறை ஒரு முக்கியமான தொகுதி. அது மாதிரி 5 தொகுதியிலுமே அவர் வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ண முடியும், முழுக்க முழுக்க பண்ண முடியும். விஜயனால பண்ண முடியாது. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். கடைசியாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவிலிருந்து வெளியேறிவிட்டார். பாஜகவிலிருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கான கடிதத்தையும் முறைப்படி பாஜகவினுடைய தேசிய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவருடைய குருநாதர்னு நம்ம சொல்லலாம் அரசியலுக்கு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து பாஜகவுக்கு கொண்டு வந்தது வந்து தற்போதைய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பிஎல் சந்தோஷ் அவர்கள் தான் வந்து பாஜக பக்கம் அவரை வந்து அழைச்சிட்டு வந்தவர். அவரையும் பார்த்து பேசிட்டு அவங்க வந்து அதை முறைப்படியே வந்து அண்ணாமலை வந்து பாஜகவிலேருந்து வெளியேறிட்டார். அப்புறம் என்னமோ வந்து அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறாரா, அமைப்பு ஆரம்பிக்கிறாரா, எது செய்தாலும் இன்னும் அவருடைய முழு சுதந்திரத்துக்கு உட்பட்டது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இன்று முதல் சுதந்திர பறவை ஆயிட்டார். அவர் இதுவரைக்கும் அவரால் அனுபவித்த அந்த மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது. அவரை வச்சு நிறைய பேர் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி கடைசியில் நமக்கு வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு தேசியவாதியாக நீண்ட நாட்கள், அதாவது பாஜகவில் ஒரு பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும், அது பாஜக மூலமாக வரணும், அது மூலமாக தமிழகத்தில் புனிதத்தன்மை மீண்டும் வந்து அந்த கோவில் புனிதங்களெல்லாம் வரணும், இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம். அந்த ஆசைப்பட்டு இப்போவும் ஆசைப்படுறோம். அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவராக வந்த பிறகு இங்கே நடக்கும். சாராய கடையெல்லாம் ஒழிப்பார், இங்கே ஒரு பெரிய நல்லது நடக்கும் தமிழகத்துக்குலாம் பெருசாக எதிர்பார்த்தோம். பாஜக மூலமாக நடக்கும்னு எதிர்பார்த்தோம். 2026 அதுக்கு முக்கியமாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட ஒரு பெரிய 2வது இடத்துலையாவது பாஜக பெரிய கட்சியாக வரும், இப்படிலாம் நம்ம கனவு கண்டோம். அது நடக்காமல் போச்சுது. அது வந்து பாஜகவில் உள்ள சிலருடைய சுயநலத்தினால் அது நாசமாக போச்சுது. இப்போவும் அந்த ஜென்மங்கள் திருந்தின மாதிரியெல்லாம் யாரும் பேசிக்கல. எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஜகவுக்கு வந்து 2024 வருஷம் பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச ஓட்டு வங்கி 11.24% ஓட்டு வந்து அது வந்து அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வரல, அது பாஜகவாக வந்துச்சு, அது மோடிக்காக வந்துச்சு, அது வந்து தாமரை சின்னத்துக்காக வேண்டி வந்துச்சுங்கிற மாதிரி தான் கதை சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய உழைப்புக்காக வந்துச்சு, தமிழகம் முழுக்க பாஜக கொண்டு போய் அண்ணாமலை சேர்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜென்மங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதுக்கு வந்து புரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க செய்கிறாங்க. இல்லைன்னா அண்ணாமலை எதுக்கு வந்து தேர்தலில் நின்றுட்டு ஒவ்வொருத்தரும் கூட்டிகிட்டு வந்து நான் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து அவரை பிரச்சாரத்துக்கும் ஏன் கூட்டிகிட்டு அலைஞ்சாங்க தெரியும். ஆனால் அந்த மனசில் கூட அந்த வன்மம் வந்து அவங்களால சொல்ல முடியல. அவங்களால வந்து அண்ணாமலையை அங்கீகரிக்க முடியலை. அண்ணாமலை வந்து நல்லது தானங்க, என்னால் முடியாததை திரு அண்ணாமலை செய்கிறாரு. அப்போ தம்பி அண்ணாமலைக்கு பின்னாடி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து போச்சு? போக வேண்டியதானே, அவர் கூடலே போய் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் நல்லா இருக்கலாம்ல, கட்சியும் வளரும், ஆட்சியும் பிடிக்கலாம், நல்லது நடக்கத்தானே செய்யும். ஆனால் சுயநலம் நீங்கள் மட்டுமே ஒரு 6-7 பேர் வந்து முதலமைச்சர் எம்எல்ஏ ஆகணும் இல்லை எம்பி ஆகணுங்கிற நோக்கத்துக்காக மொத்த கட்சியை நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சமூக பொதுநலவாதின்னு எப்படி? அப்போ வந்து நீங்கள் வந்து திராவிடியா பாஜகன்னு பல தடவை திட்டுவோம்ல, அதுதான் இப்போ முழுக்க அந்த அதில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் இப்போ வெளியே வந்துடுவாங்க பாஜகவிலேருந்து. பாஜகவில் இப்போ என்ன இருக்குன்னா திராவிடியா பாஜக அப்படியே இருக்கும். பாஜக சித்தாந்தவாதிகள் வெளியே வந்துடுவாங்க. இன்னும் பாருங்கள், 80% பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அப்படியே வெளியே வந்துடுவாங்க. ஏற்கனவே இருந்தவங்களில் கூட என்ன மாதிரி ஊறி போன ஆட்கள் இருப்பாங்கல்ல, அதுலேயும் நிறைய பேர் நான் தெளிவாக தான் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்ல. நம்ம என்னால் வந்து எனக்கு கூட இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நிம்மதி இருந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படி ஒரு மனநிலை எனக்கு வந்து உண்டு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பாஜக இப்படியெல்லாம் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி எல்லாமே நம்ம கனவு கண்டோம். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொன்னேங்க, அது நான் சொன்னனால பளிச்சினிலாம் சொல்லலை, ஆனால் நான் என்னால் சொல்ல முடிஞ்சுதுங்கிறத நான் சொல்கிறேன். 2024 தேர்தலுக்கு முன்னாடி வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து சேனல் 5 தமிழில் ஒரு கேள்வி ரூபன் கேட்டார். கேட்கும்போது சொன்னார், இது வந்து நீங்கள் பாஜக வந்து அண்ணாமலையை வந்து பாஜக மாநில தலைவர் பதவியிலேருந்து மாற்ற மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து அடித்து சொன்னேன், அவரை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை அவரை மாற்றினா என்ன ஆகும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார்.
திண்டுக்கல்ல இருந்து ஒரு பெரிய பூட்டு வாங்கிட்டு வந்து கமலாலயத்தை பூட்டணும் அப்படின்னு சொன்னேன். பூட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சூழ்நிலைக்கு அது வந்திருக்கா இல்லையா? அண்ணாமலையே மாநில தலைவர் பதவியில் இருந்து நீங்கள் ஏன்னா அவ்வளோ வேகத்தில் அது போயிட்டு இருக்கு கட்சி வளர்ச்சி. அதை போய் நீங்கள் கெடுத்தீங்கன்னா அதோட கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிடும்னு சொன்னேன். கரெக்டாக அதை மாதிரி வந்துட்டா. இப்போ வந்து அந்த வைத்தியநாதன் தெரு, வைத்தியராமன் தெரு, அந்த தெருவில், அதாவது பாஜக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய கமலாலயம் இருக்கக்கூடிய தெருவில் இப்போ ஈகாக்கா கூட நடமாட மாட்டேங்குது. ஆனால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது அவர் அது அலுவலகத்துக்கு வாராருங்கிற தகவல் எப்படி வெளியே கசியும்னே எனக்கு தெரியல. பல தடவை நான் போயிருக்கேன். அந்த அந்த நேரங்களில் வந்து எப்படி கசியும்னே தெரியல. ஆனால் வந்து அவர் வாராரு அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒரு பெரிய திருவிழா கூட்டம் வந்துடும். எப்படி வாராங்கன்னே தெரியாது. அந்த தெருவில் ஒரு நாள் நான் ஒரு சம்பவங்க, நான் வந்து அங்கே போய் நிற்கிறேன். பயங்கர கூட்டம். அதில் கனகராஜ் அப்படின்னு சொல்லி அவர் சிபிஎம், அந்த கம்யூனிஸ்ட், அது ஒரு 2 பில்டிங் 2 காம்பவுண்டு தாண்டி தானே இருக்குது அந்த அலுவலகம். அவர் நார்த்து போர் ரோட்டில் இருந்து ஆட்டோவில் வந்திருக்கார். வந்தவர் கமலாலயத்தை கிராஸ் பண்ண முடியலை அந்த தெருவில். நான் பக்கத்தில் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அவர் நிறைய சேனல்களெல்லாம் டிவியிலலாம் அப்போவுமே பேசி அவர் கொஞ்சம் தெரிஞ்ச முகங்கிறனால எனக்கு தெரியும். அவர் அதாவது அவருக்கு என்னெல்லாம் தெரியாது, அவருக்கு முகம் எனக்கு தெரியுங்கிறனால நான் அப்படியே பார்த்துட்டே நிற்கேன். ஆட்டோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஆச்சு. தவிக்கிறாங்க. என்ன கூட்டம் அப்படி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 6-7 நிமிஷமாவது நின்றுப்பார். அப்படி நின்று கடைசியில் அவர் இறங்கி போனார்னு நினைக்கிறேன். ஆட்டோ விட்டுட்டு அவர் இறங்கி அப்படி நடந்து போயிட்டார். இதுதாங்க நிலவரம். அண்ணாமலை இருந்தது வரைக்கும் கமலாலயம் ஜெகஜோதியாக இருந்துச்சு, பரபரப்பாக இருந்துச்சு. அவர் அங்கே வாரார்னு தெரிஞ்சாலே அங்கே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். அதே மாதிரி அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து நிற்பாங்க. அதுக்காக வேண்டி இவர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ரூம்லேருந்து வெளியே வந்து அந்த பாரத் மாதா சிலைக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களாம் அனுப்பிடுவார். இதெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், யாருமே இல்லை. அதுவும் இன்றைக்கி ஒரு பாஜக விட்டு வெளியேறிட்டார் பாருங்கள். என்னமோ வந்து கமலாலயத்தில் எதுவுமே இருக்காது. அதை மிச்சம் மீதி இருந்தவங்க கூட வரமாட்டாங்க. குறிப்பிட்ட 5-6 பேர் இருப்பாங்க. அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா வேதனை என்னென்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு முன் அப்படின்னு ஒரு பாஜக இருந்துச்சுல்ல, அதாவது பாஜக தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம், ஏதோ கோயம்புத்தூரில் கொஞ்சம், ராமநாதபுரத்தில் கொஞ்சம், தென்காசியில் கொஞ்சம், இப்படியெல்லாம் பாஜக பிட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அந்த சூழ்நிலைக்கு மறுபடி போயிட்டு. அதாவது பாஜக கொடியே சென்னையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுல. அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. பாஜகவுக்கு ஏதோ 1-2 இடத்துல ஒரு கொடி முளைக்கும், அவ்வளோதான், பெரிய அளவில் இருக்காது. பாஜக கொடி கட்டின காரே பெருசாக இருக்காது சென்னை மாநகரத்தில், ஓடலை அப்போல்லாம். நீ பார்த்தீங்கன்னா நல்ல மைனூட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இவங்க தமிழிசை வந்த பிறகு கொஞ்சம் 1-2 கொடி கட்டினாங்க. எல்முருகன் வந்த பிறகு கொஞ்சம் 1-2 கொடி சென்னையில் கட்டினாங்க. ஆனால் தமிழகம் முழுக்க பாஜக விரிஞ்சு பறந்து போச்சுதானா? இல்லை. நிறைய கார்களில் பாஜக கொடி வந்துச்சானே? இல்லை. அண்ணாமலை வந்த பிறகு பாக்கெட்லலாம் கூட மோடி ஃபோட்டோ, அண்ணாமலை ஃபோட்டோலாம் வைக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிது பாஜக. அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ணாமலை ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் முதலமைச்சர் ஆயிடுவார் தமிழகத்தில். இப்பவும் ஆவாருங்க, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படி அவர் ஆகும் பட்சத்தில், பாஜக சார்பில் அவர் ஆகும் பட்சத்தில், பாஜக வந்து நம்ம காலத்தை தூக்கி விட்டுட்டு தெரியலாம். ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒரு இடத்துல பாஜக வரும். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் நடக்கும். இந்த மது இல்லாதது, போதை இல்லாத, இந்த இந்த குடிப்பழக்கமாக உருவாக்கி இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வச்சுருக்குது, இந்த கல்வியில் ஏடா உடம்பா பண்ணி வச்சுருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நல்லதே நடக்கும், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். அது நடக்காமல் போச்சுது. பாஜக மூலமாக நடக்கிறது என்னமோ இப்போதைக்கு என்னுடைய ஆயுள் காலத்தில் என்னமோ பாஜக தமிழகத்தில் வந்து தலையெடுத்து ஆட்சியெல்லாம் அமைக்குமாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுக்கு ஏன்னா இப்போதைக்கு பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் யாரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, சுயநலம் பிடிச்ச ஆட்களாக தான் இருக்காங்க. சுயநலம் தான் அவங்கள பிடிச்சி ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதில் யாராக இருந்தாலும் சரி, அவங்களால பாஜகவுக்கு எந்த வளர்ச்சியும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாஜகவினால அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இன்னும் வாழறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதையும் வாழ்வாங்க. அடுத்த எலெக்ஷன் நிற்பாங்க, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் நிற்பாங்க, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் நிற்பாங்க, அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து விஷயம் இதுதான். இவர் இப்போ அண்ணாமலை அடுத்து என்ன பண்ண போகிறார்? இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்தோன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அண்ணாமலை வந்து வெளியே வந்தாச்சு, என்னமோ வந்து கட்சி ஆரம்பிப்பார். கட்சி தான் ஆரம்பிக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து புலிவாலை பிடிச்சிட்டாரு. என்னமோ போய் இருந்துட்டு நான் பழையபடி வேறு மாதிரி ரிவர்ஸில் போடுறேன்னு சொல்ல முடியாது. அப்போ பாஜகலேருந்து வெளியே வந்தாச்சு, அதுக்கு அடுத்து உண்மையிலே ஒரு கட்சி தான் ஆரம்பிக்க போகிறார். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சுட்டு போவார், வைப்பார், அது பிறகு நிதானமாக பண்ணுவார் அப்படின்னு சில கருத்து சொல்கிறாங்க சில பேர். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அமைப்பெல்லாம் ஏற்கனவே அவருக்கு இருக்குது. வி த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை அவர் ஏற்கனவே அவர் பாஜகவுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த அமைப்பெல்லாம் வச்சு நிறைய சேவைகள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். அதனால் அவருக்கு ட்ரஸ்ட்டோ இல்லைன்னா அமைப்போ ஏற்படுத்துறது, அதன் மூலமாக பண்ணுறது, அது சொல்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்னு இது எனக்கு தெரியல. ஆனால் மொத்தத்தில் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை ஒரு 15 நாள், 1 மாதம், இல்லை கூட 1 மாதம் கூட எடுக்கலாம். இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, அதுதான் முக்கியமான கருத்து. நேற்று கூட நம்ம அதை பேசணும், இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா,
அவர் கட்டாயம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அது சீக்கிரமாக ஒரு அதிகபட்சமாக ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ளால் ஆரம்பிப்பார், தொடங்குவார்னு நான் நினைக்கிறேன். 4ஆம் தேதி இது சம்மந்தமாக ஏதாவது அறிவிப்புகள் வரலாம். நாளை மறுநாள் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுங்கிறனால இது சம்மந்தமான அறிவிப்புகளை அவர் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எது எப்படி இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் சீக்கிரமாக ஆரம்பித்தா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு பாருங்களா, அந்த டைமில் நான் கூட என்ன நினச்சேன்னா, அப்போவுமே ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட வந்து சொன்னார், திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு பாஜகனுடைய ஒரு மாநில அளவில் கொஞ்சம் நிர்வாகி. ஆனால் அவர் கரெக்டான சோர்ஸில் இருந்து தான் எனக்கு சொன்னார். என்னால் நம்பவே முடியல அவர் சொல்லும்போது. ஏன்னா தேர்தல் இது முடிவே அப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 6ஆம் தேதி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுருங்களேன். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு, 6 இல்லை 7ஆம் தேதி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வந்து இதில் எந்த ஐடியாவும் இல்லை. எப்படி தனி கட்சி இப்போ ஆரம்பித்தா எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் ஆச்சு. இப்போ ஆரம்பித்தாருன்னா தனிக்கட்டை ஆரம்பித்து அப்படி பாராளுமன்ற தேர்தல், அது பாராளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எதிராக போய் வேட்பாளரை நிறுத்த வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எப்படிங்க சாத்தியப்படும்? அதனால் அது எப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து கரெக்டான சோர்ஸ்லேருந்து கரெக்டான தகவலை தான் என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அவர் வந்து தெளிவாக சொன்னார், கண்டிப்பாக வரும். ஆனால் அது மோடியினுடைய அனுமதியோடு தான் அவர் ஆரம்பிப்பார். அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான், அனுமதினா என்ன, அவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு முறைப்படி வெளியே வருவார். அது பலரும் சொன்னாங்க என்கிட்ட. அவர் கண்டிப்பாக அதுதான் முறையும் கூட. அதனால் அவங்ககிட்டலாம் சம்பிரதாயத்துக்கு மரியாதைக்கு நேரில் போய் பார்த்து ஒரு எல்லாம் சொல்லிவிட்டு இது வரைக்கும் இருந்திருக்காங்க, மரியாதை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு, அவர் வளர்ந்ததுக்கு பாஜகவும் ஒரு காரணம் தான், அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாஜக அவரால் வளர்ந்ததுன்னு சொல்கிறத விட அவரால் பாஜக வளர்ந்துங்கிறது உண்மை தான். இருந்தாலும் பாஜகவினால தான் அவர் வெளியே அறியப்பட்டார். அதனால் அந்த வகையில் அவருக்கும் ஒரு நன்றி விசுவாசம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ கிளம்பி வந்திருக்கார். இதை அவர் சொன்னார், என்கிட்ட இந்த மாதிரி வருவார் அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் அப்போ நான் என்னுடைய பார்வை இதுவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது சரியான நேரம்னு நினைக்கிறேன். ஏங்க நான் அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலை நோக்கி போகும்போது எப்படி வருவார் அப்படின்னு கேட்டால், ஏன் சரியான நேரம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வேறு ஒரு கடவுளாக பார்த்து இன்னொரு சூழ்நிலை இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கடவுளை அமைச்சு கொடுத்த அந்த மேடை என்னென்னா, அண்ணாமலைக்காக ஏற்படுத்தி கொடுத்த மேடை மாதிரி எனக்கு படுது. ஏன்னா ஒரு 5 பேர் வந்து இப்போ வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுகலேருந்து வெற்றி பெற்றவங்க 4 பேர், அவரை ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கில் ராஜினாமா பண்ணிட்டார். இந்த 5 தொகுதி இப்போ காலியாக இருக்குது. இவங்க எல்லாருமே தாவக ஆளுங்கட்சிக்கு போயாச்சு. இப்போ இதில் பெருந்துறை ஒரு முக்கியமான தொகுதி. பெருந்துறை வந்து கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு ரொம்ப 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 ஆதரவான ஒரு தொகுதி. அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து தாராபுரம் தனி தொகுதி தான். ஆனால் அது வந்து கொங்கு மண்டலத்தில் தான் இருக்குது. அங்கேயும் அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்கு இன்னைக்கு நேற்றுல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வயசு வித்தியாசம் இல்லாமல் அவருக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எழுச்சி உருவாகிட்டே இருக்குது. அவருக்கு மேலே ஒன்று பாசம், இன்னொன்று அவருக்கு மேலே ஒரு அனுதாப அலையே வீசுன்னு சொல்லலாம். அவரையா இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க, ஒரு நல்ல மனுஷனை பயன்படுத்தாமல் விட்டாங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணாங்க, பாஜக மேலிடம் ஏன் இவ்வளோ தூரம் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாங்க, இப்படியே தான் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க, சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவை இதை தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி அவருக்கு மேலே உள்ள பாசத்தையும் எல்லாரும் கொட்டுறாங்க. அவர் தான் வரணும், அவர் தனி கட்சி ஆரம்பிக்கட்டும், இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்காக நானே பிரச்சாரம் பண்ண போகலாம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர் பெருந்துறையில் அவர் நின்னா 100% அவருக்கு வெற்றி உறுதி. அது ஒன்று. தாராபுரமும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை. தனி கட்சி ஆரம்பித்தாலும் அவரை நம்பி அவருக்காக அவரு கூட அவர் அமைக்கிற உருவாக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய தொடங்கக்கூடிய கட்சியை நம்பி அவர் கூட அணி சேரதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் தாராளமாக இருக்கார். ஏன்னா ஒரு நட்பு ரீதியான ஒரு நல்ல மனிதர். அண்ணாமலை கூட நிற்கிறதுல ஏற்கனவே அவங்க நல்ல நெருக்கமாக இருக்காங்க, வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்றும் அங்கே எல்லாம் பேசிட்டுலாம் சொல்லலை, என்னுடைய கருத்து இது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் வந்து அந்த அண்ணாமலை பக்கம்தான் அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டு அப்புறம் இந்த ஏசி சண்முகம், அப்புறம் வந்து பாரிவேந்தர், இவங்கெல்லாம் கூட ஏற்கனவே இருந்தாங்க. அது மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இவங்கெல்லாம் கூட அவருக்கு நட்பு வட்டத்தில் உள்ளவங்க தான். திருமாரஞ்சி, இவங்கெல்லாம் அவங்களோட நட்பு வட்டத்தில் உள்ளவங்க, நெருக்கமாக கூட வரக்கூடியவங்க. இதில் முக்கியமாக நான் வந்து இந்த அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து டிடிவி தினகரனை நான் இந்த இடத்துல கோட் பண்ணுறேன். இவங்க எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இன்னொரு தொகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுராந்தகம் வந்து வட தமிழகத்தில் அதுவும் தனி தொகுதி தான். ஆனால் அந்த பெல்ட் வந்து பாமகவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு இடம்.
அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு வட தமிழகத்தில் குறிப்பாக வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியிலேயே அண்ணாமலைக்குன்னு தனியாக ஒரு களம் உருவாயிட்டு அவருக்குன்னு ஒரு இது இருக்க தான் செய்யுது. அப்போ அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா இவ்வளோ நாளும் பிஜேபி பக்கம் இருந்தவங்க அப்படியே இந்த பக்கம் தான் வருவாங்க, இளைஞர்கள் எல்லா இடமும் தான் வருவாங்க. அதனால அது மதுராந்தகம் தொகுதியில் அது கண்டிப்பாக கை கொடுக்கும். அங்கே பாமகலேருந்து ஒரு வேட்பாளரை விட்டால் ஈஸியாக வெற்றி பெறலாம். இது என்னுடைய பார்வை. அதே மாதிரி அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து திரு இசக்கி பாண்டியன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாங்க அதிமுகவில் நின்று. இப்போ அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தவேகாவுக்கு போயிட்டார், விஜய் கட்சிக்கு போயிட்டார். இப்போ அந்த இடத்துல டிடிவி தினகரன் நின்றாங்கன்னு வச்சுடுங்க, நினச்சி பாருங்க. அந்த இடத்துல டிடிவி தினகரன் நின்னாங்கன்னா அது முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு அதிகமாக உள்ள தொகுதி. இசக்கி பாண்டியன் அதை வச்சு தான் அவர் வெற்றி பெற்று வந்தார். இப்போ அந்த இடத்துல தினகரனே நிற்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிச்சயமாக வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. இப்போ நான் சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாலே 5க்கு 4 அண்ணாமலை தலைமையிலான அந்த அணிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. இல்லை எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் இன்னும் கூடுதலான ஒரு குட்டி தகவல் என்னென்னா, இது ஏற்கனவே நான் பகிர்ந்துகிட்டே தான், CV சண்முகம் ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் ராஜினாமா பண்ணினார்னு வச்சுடுங்க, அது மயிலம் தொகுதி. அது வந்து பாமக ஏற்கனவே அங்கே நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அது பாமக ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதி. பாஜகவும் அங்கே ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஓட்டை வச்சுருக்காங்க, நல்ல வலுவாக இருக்காங்க அண்ணாமலை வரவுக்கு பிறகு. அது இப்போ அண்ணாமலை பக்கம்தான் அது நகரும். அப்படி நகரும் பட்சத்தில் அண்ணாமலைக்கு இல்லை அண்ணாமலை தலைமையில் இந்த ஒரு அணி அமைச்சார்னா அது இன்னமும் கூட அதுக்கு கை கொடுக்கும். அந்த இடத்துல பாமகலேருந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க. குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய 2வது மகள்னு நினைக்கிறேன், சம்யுக்தா. அவங்க வந்து ஒரு திரைப்பட ப்ரொடியூசரும் கூட, ஒரு படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாமகனுடைய ஐடி விங்கெல்லாம் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்பவும் கூட அவங்க கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சௌமியா அன்புமணி வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டிக்கிட்ட செயலத்திலும் சரி, இப்போ அவங்க நின்று வெற்றி பெற்று தருமபுரி தொகுதியில் நின்று எம்எல்ஏ வெற்றி பெற்ற இப்போ தேர்தலையும் சரி, அந்த களப்பணி ஆற்றினரில் அந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணாங்க. அதுவும் அதுக்கு தங்கச்சியும் கூட போய் நின்று தான் எல்லாம் பண்ணாங்க. அதில் இந்த சம்யுக்தா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மயிலம் காலி ஆச்சுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாமகலேருந்து நிப்பாட்டலாம். இது என்னுடைய பார்வை. ஏன்னா இளைஞர்களை நோக்கி நகருது தமிழக அரசியல். அந்த அடிப்படையில் அவங்களையும் கூட பயன்படுத்தலாம். நான் அன்புமணி ராமதாஸ் அவர் இருக்குன்னு எம்பியாக இருக்கார், அதனால் அவர் அங்கே நிற்க முடியாது. அதனால் அந்த பொண்ணை வந்து நிப்பாட்டினா என்னுடைய கருத்து, இது தனிப்பட்ட கருத்து தான், ஆனால் என்னுடைய பார்வை. அந்த பொண்ணு அங்கே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல இது இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு பெண்களுமே நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், அவங்க வீட்டு பெண்ணு மாதிரி அந்த கொண்டாடுவாங்க அந்த பொண்ணை. அந்த 2 பேரையுமே அப்படி தான் கொண்டாடினாங்க. அதில் இந்த பொண்ணுக்கு மேலே தனியாகவே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்படி அமையும் பட்சத்தில் அண்ணாமலையுடைய கிராஃப் எப்படி போகும், விஜயுடைய கிராஃப் எப்படி இறங்கும்னு பாருங்கள். ஒருவேளை மதுரை திருச்சி கிழக்கில் திமுக வெற்றி பெறலாம், இல்லை அவங்க விஜய் கூட வெற்றி பெறலாம். விஜய் வெற்றி பெறுவாராங்கிறது எனக்கு ஒரு $1 மில்லியன் கேள்வியால் இருக்குது. அதை பற்றி தனியாக நம்ம பேசுவோம் பின்னாடி. அப்போ அந்த திருச்சி கிழக்கு ஒருவேளை வந்து திமுக வெற்றி பெறதாவே வச்சுடுங்க, திமுகவுக்கு பெரிய லாபம் கிடையாது, அதனால் வெற்றி பெறுவாங்க அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் மற்ற தொகுதிகளிலே. இப்போ வந்து நான் இப்போ ஏற்கனவே பெருந்துறை சொன்னேன், தாராபுரம் சொன்னேன், மதுராந்தகம் சொன்னேன். இது மாதிரி மற்ற தொகுதிகள்லையும் வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக 2 தொகுதியில் வெற்றி பெற்றாலே போதும் சார். அதாவது அண்ணாமலை வந்து பெருந்துறை தொகுதியில் வெற்றி பெற்று, அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று, இதை தாராபுரத்துலேயும் கூட அண்ணாமலை யாரை நிப்பாட்டுறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருந்து 3 பேர் வெற்றி பெற்றாலே 5க்கு 3னாலே அந்த அண்ணாமலையினுடைய அணி வந்து பெரிய லெவலில் அது அடுத்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நகர்ற மாதிரி ஆயிரும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிடும். ஏன் நான் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மிகப்பிடித்து சொல்கிறதா கூட நினைக்கலாம். அண்ணாமலை கண்டிப்பாக அவர் மட்டும் வெற்றி பெற்றாலே பெரிய வெற்றிங்க. அது ஒரு இடைத்தேர்தலில் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து ஒரு 3-4 மாதத்துலேயே வெற்றி பெறாரு அப்படின்னா என்ன வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த தொகுதியில் களமாட முடியும், சுத்த முடியும். ஒரு எம்எல்ஏ தொகுதி தான் அது. அது மாதிரி 5 தொகுதியிலையுமே அவர் வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ண முடியும், முழுக்க பண்ண முடியும். விஜயனால் பண்ண முடியாது. ஒரு நாள் ஷோ நடத்துகிறதே பெரும்பாடு அவருக்கு. அவர் வந்து தலைமைச் செயலகத்தை வெளியே வந்தாலே திருசா கூட எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு கல்யாணத்துக்கு பட்டு வேட்டி கட்டி போடுறத தவிர வேறு எங்கேயும் போகிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை. அதனால் அது அங்கே முடங்கியாச்சு. அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் சுத்தம்.
அது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுது. அதனால் இந்த சூழலில் அண்ணாமலையுடைய வரவு வந்து மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு வாய்ப்பு வரவேற்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே மாதிரி மயிலம் இந்த மாதிரி வந்த தொகுதிகளில் வந்து ஒருவேளை அது அவர் இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருந்து அதில் வந்து சம்யுக்தா மாதிரியான பொண்ணை நிப்பாட்டி அதுவும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். மதுராந்தகம் கூட வந்து பாமகலேருந்து ஒரு வேட்பாளரை விட்டால் கண்டிப்பாக அது வெற்றி பெறும். யாரை விட்டாலும் வெற்றி பெறுவாங்க. இந்த கூட்டணியிலேருந்து யாராவது விட்டாங்கன்னா பாமக வாய்ப்பு நிறையா விட்டாங்கன்னா கண்டிப்பாக அடித்து தூக்கிட்டு வரலாம். இது எல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு அரசியலில் போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையுமா அமையாதா? இதுக்கு எத்தனை கோடி ரூபா தேவையில்லை, பணமே தேவையில்லை. 6 தொகுதி அம்பாசமுத்திரத்தை டிடிவி தினகரன் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. இங்கே இதில் மயிலமோ இல்லைன்னா நீங்கள் வந்து மதுராந்தகமோ இந்த மாதிரி தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குன்னா அது வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க அதை சரி பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து பெருந்துறையிலையும் அப்புறம் தாராபுரத்துலேயும் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்களே வந்து அது யாருனாலும் பார்த்துக்க போகிறாங்க. ஓட்டுக்கு ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க போகிறதும் இல்லை, அது அண்ணாமலை கொடுக்கவும் மாட்டார். அதில் ஒரு உறுதி. அதில் கண்டிப்பாக ஓட்டுக்கு நோட்டுங்கிற கான்செப்ட் அவர் செய்ய மாட்டார், விரும்ப மாட்டார். அதை அப்போ வேறு என்ன, உங்களுக்காக பணி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். நானே கிளம்பி வருவேன். இங்கே பெருந்துறையில் நிற்கிறதா முடிவு பண்ணுனா நான் கண்டிப்பாக கிளம்பிடுவேன். 1 மாதம் ஒரு 20 நாளாவது அங்கே போய் நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க. எதனாலும் குக்கிராமத்தில் போய் வீடு வீடாக போய் சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி அண்ணாமலை நல்ல மனுஷன், அவருக்கு ஓட்டு போடுங்க, படித்தவர், அவர் வரணும், சட்டசபைக்கு அவர் போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கேட்போம். வயசானவங்கள்லேருந்து தயாராக இருக்காங்க வர்றதுக்கு. அவங்கவுங்க செலவில் அவங்கவுங்க வந்து வருவாங்க சார். நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். சட்டசபைக்கு அண்ணாமலை சிங்கம் அது நுழைஞ்சுன்னு என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். சட்டசபையில் உள்ளாலையும் அவர் தான் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவில் இருக்கும். சட்டசபைக்கு வெளியே வந்தாலும் அவர் தான் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போதும் அவருடைய இதுதான் வாய்ஸ் தான் வந்து அங்கே பேசு பொருளாக இருக்க போகுது. அதானே உண்மை, யதார்த்தமாக அதானே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதான் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயம், இதான் நடக்க போகுது. அதனால் இடைத்தேர்தல் அவர் கையாளும் போது அதில் அவருக்கு ஒரு பெரிய ஹைப்பு கிடச்சிரும், ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிரும். இடைத்தேர்தலில் 1972 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அதிமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனால் அது என்ன ஆகி போச்சுது, 72 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. அது மாதிரி தமிழகத்தில் ஒரு ரிப்பீட் ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க? இடைத்தேர்தலில் கன்ஃபார்மாக அண்ணாமலை வெற்றி பெறதுக்கு எல்லா அம்சமும் தகுதியும் வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. பெருந்துறையில் இருக்குது, தாராபுரத்தில் இருக்குது, மதுராந்தகத்தில் இருக்குது. திருச்சி வேணால் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். அது கூட வேறு மாதிரி யோசித்தாங்கன்னா அதுவும் சாத்தியமாக ஆகாதுன்னு நான் நினைக்கல. அதை கூட நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுலேயும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு இடையில 2 பேர் விஜயபாஸ்கர் ராலிமலையில் ரிசைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்ண போகிறாரா இல்லையான்னு தெரியாது. மயிலத்தில் இவர் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மயிலத்தில் பண்ணனா 100% இங்கே கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும். வேணா பாருங்கள், கிடைக்கும். விஜயனுடைய செல்வாக்கெல்லாம் வந்து சரிஞ்சிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. என்னடா 1 மாதத்துக்குள்ளே இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? நேற்றுக்கு திருச்சியில் உள்ள கூட்டம் அதை தான் சொல்லுது. அங்கே உள்ள வரவேற்பு அது டவுன் ஆகிட்டுன்னு அப்படின்னு சொல்லுது. இன்னமும் அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை பார்த்து, அந்த பேப்பரை பார்த்து, அந்த பஞ்சு டயலாக் பேசக்கூடிய மூடு, அந்த இன்னொன்று ஆணவமாக பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமாக தான் தெரியுது. கொஞ்சம் ஆணவத்தை குறைச்சா நல்லது. அவர் குறைப்பாருன்னு தெரியல. சரி, அது அவருக்கு விருப்பம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போவே அவருக்கு வந்து ஒரு பெரிய சரிவை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் நிர்வாகம் சரியாக திறமையாக பண்ண தெரியலைங்கிறது எல்லா தரப்புலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுகிறாங்க. தலைமைச் செயலகத்துலேயும் அதான் பேசுகிறாங்க, வெளியும் அதான் பேசுகிறாங்க. எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஏற்கனவே எப்படி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு குற்றம் சாட்டணும்னு சொல்லலை, யதார்த்தமாக உள்ள நிலவரத்தை சொல்கிறேன். இந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய வரவு வந்து மிகப்பெரிய ஒரு தேவை. கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.